இப்போது நாம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம பிளாக் மூலமாக விளம்பரப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வாட்சாக இருக்கலாம், இல்லை மொபைலாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். அதை வந்து எப்படி உங்கள் பிளாக் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. முதல்ல லாகின் ஆகிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கிறதுனால டைரெக்டாக உள்ளே வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ டிராஃபிக் ரிப்போர்ட் தெரியுதுங்களா? இப்போ நம்ம பண்ண ஒரு 2-3 கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ரிப்போர்ட் இங்கே காமிக்குது. எந்தெந்த யூஆர்எல் மூலமாக உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி காமிக்குது நம்மளுக்கு. அப்போ இது மூலமாக எப்படி வந்து உங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வந்து உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே விசிட்டர்ஸ் வராங்க, உங்கள் எப்படி உங்கள் விளம்பரத்தை கிளிக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், 16th நவம்பர் 4 ஹிட்டு நடந்திருக்கு. ஹிட்டுனா ஒன்றும் இல்லை, 4 பேர் இவங்க விளம்பரத்தை கிளிக் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தான் கிளிக் பண்ணோம் இல்லைங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் சும்மா டெஸ்ட்டுக்கு வேண்டி கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி பேனரை நீங்கள் சேர்த்தலாம். அதாவது க்ரியேட் பேனர் கொடுங்க. கொடுத்துட்டு எந்த ப்ராடக்ட்டுக்கான பேனர் உங்களுக்கு வேணும். இப்போ நான் மூவிஸ்ன்னு எடுக்கிறேன், விஜய் மூவிஸ். சர்ச் கொடுங்க. இங்கே எதுவுமே இல்லை. நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த படத்துக்கான விஜய் மூவிக்கான எந்த ஒரு இதுவுமே இங்கே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், தமிழ் மூவிஸ் தேடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேனர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேனர் வரும். ஆனால் நம்மளுக்கு இது வேண்டாம். இப்போ நான் வாட்சஸ்ன்னு தேடுறேன். இப்போது இதில் எந்த பேனர் வேணுனாலும் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த வாட்ச் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்துக்குங்க. இது இப்போ கெட் பேனர் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வரும். இமேஜ் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா வெறும் இமேஜ் மட்டும் வரும். இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ லிங்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜோ வேறு எதுவுமே வராது, லிங்க் மட்டும் வரும். தெரியுது பார்த்தீங்களா? பை ஃபாஸ்ட் ட்ராக் பேசிக்ஸ் அனலாக் வாட்ச் ஃபார் உமன் ஃப்ரம் flipkart.comனு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெறும் லிங்க்கை மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் லிங்க் இப்படி தான் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? சரவணன்ஸ். அப்போது நீங்கள் இந்த மாதிரி லிங்க்கும் எடுத்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேனர் போடுறேன். கெட் பேனர், செலக்ட் த கோட், காப்பி. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு இந்த பேனர் வரணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகிக்கங்க. லாகின் ஆகிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு லேஅவுட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் a gadget, HTML JavaScript அந்த ஆடை பேஸ்ட் பண்ணுங்கள். சேவ் அரேஞ்ச்மெண்ட், வியூ பிளாக். இப்போ அந்த ஆட் ரைட் சைடில் வந்திருக்கும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு.
பார்த்தீங்களா, அந்த பேனர் இங்கே வந்துருச்சு. இப்போ யாராவது அதை வந்து பை ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நேராக உங்கள் விளம்பர லிங்க்குக்கு போயிடும். இப்போ இன்னொன்று போடுங்க, கெட் பேனர். இப்போ நான் சும்மா மொபைல்னு கொடுக்குறேன். மொபைல் செலக்ட் பண்ணுங்க. இப்போது உங்களுக்கு எந்த மொபைல் பிடிக்குதோ அதுக்கான விளம்பரத்தை எடுத்து உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ப்ராடக்டுடைய விளம்பரத்தை போட விருப்பப்படுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரத்தை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு 2-3 பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். பார்த்துக்குங்க. நான் இங்கே லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறேன். HTML JavaScript பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் அரேஞ்ச்மெண்ட், வியூ பிளாக். பார்த்தீங்களா, அது இங்கே வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணால் நேராக நம்ம அஃபிலியேட் ஐடிக்கு போயிடும்.